வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் உலகின் மிகப்பெரிய கப்பல் விபத்துகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். டைட்டானிக் கப்பல் 1912. முதலில் சொல்ல வேண்டியது உலகப் புகழ் பெற்ற டைட்டானிக் கப்பல் விபத்து. 1912 ஏப்ரல் மாதம் இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் செல்லும் வழியில் பனிக்கட்டி மோதியதால் இந்த கப்பல் கடலில் மூழ்கியது. இந்த விபத்தில் சுமார் 1500 பேர் உயிரிழந்தார்கள். இது தான் உலகில் மிகவும் பிரபலமான கப்பல் விபத்து. MV டோனா பாஸ் 1987 பிலிப்பைன்ஸ். 1987 டிசம்பரில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த விபத்து. இந்த கப்பல் ஒரு எண்ணெய் கப்பலுடன் மோதியதில் தீப்பற்றி மூழ்கியது. இதில் சுமார் 4386 பேர் உயிரிழந்தார்கள். இது தான் வரலாற்றில் மிகப்பெரிய சிவில் கப்பல் விபத்து. MV வில்ஹெல்ம் கஸ்லோஃப் 1945 ஜெர்மனி. இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் இந்த கப்பலை சோவியத் நீர்மூழ்கி கப்பல் தாக்கியது. அதனால் இந்த கப்பல் கடலில் மூழ்கி சுமார் 9000 பேர் உயிரிழந்தனர். இதுவே உலக வரலாற்றிலேயே அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய கப்பல் விபத்து. பயணிக் கப்பல் SS கியாங்யா 1948 சீனா. 1948 இல் சீனாவில் நடந்த இன்னொரு பெரிய விபத்து. மைன் வெடித்ததால் கப்பல் கடலில் மூழ்கியது. இதில் சுமார் 3000 முதல் 4000 பேர் உயிரிழந்தனர். MV லெஸ் ஜோலா 2002 செனெகல். 2002 இல் ஆப்பிரிக்காவின் செனெகல் நாட்டில் நடந்த விபத்து. கப்பலில் அளவுக்கு அதிகமான பயணிகள் ஏற்றப்பட்டதால் அது கடலில் புரண்டது. இதில் சுமார் 1864 பேர் உயிரிழந்தனர். இதுவரை பார்த்த விபத்துகளில் அதிக உயிரிழப்பு MV வில்ஹெல்ம் கஸ்லோஃப் 1945. மிக பிரபலமான விபத்து டைட்டானிக் 1912. பொதுமக்கள் அதிகம் உயிரிழந்த விபத்து MV டோனா பாஸ் 1987. இப்படி உலகின் மிகப்பெரிய கப்பல் விபத்துகளைப் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.